சுபேர், நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல? இல்லை, தமிழ்நாட்டில் சிபிஆரை அவர்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு தமிழரை வந்து நாங்கள் இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டோம், அதற்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர் பேசியிருக்காருன்னா யாருடைய தயவும் இல்லாமல் அவர்களால் அந்த ஒரு துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்துட முடியும். ஏன்னா 2 அவையிலையும் அவங்க வந்து ஃபுல் மெஜாரிட்டி இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட இன்றைக்கி திமுகவிட்ட வந்து ஆதரவு கேட்குறோம், தொலைபேசியில் ஆதரவு கேட்டோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை பரவ விடுறாங்க. அப்படின்னா திமுகவிற்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஒரு தமிழரை நாங்கள் வந்து துணை குடியரசுத் தலைவர் ஆக்க போகிறோம், அதுக்கு திமுக ஆதரவு கொடுக்கணும், கொடுக்காத பட்சத்தில் தமிழருக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்னு ஒரு கட்டமைக்கிறதுக்காக அவங்க ஒரு வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 5 மாநில தேர்தல் அடுத்த வருஷம் வருது, அதை நோக்கி தான் இவரையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதாவது மாற்றுக்கிறது கிடையாது, எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட பண்ணுற விஷயம்தான். இப்போ 5 மாநில தேர்தலில் நீங்கள் வந்து பீகார் இப்போ உடனே வருது, பீகாரை சேர்ந்த ஒருத்தரை தான் வந்து எப்படியும் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்க போகிறாங்க. குறிப்பாக ஆரிஃப் முகமது கானுடைய பேர் அறிவிட்டுச்சு. அவருக்கு கேரளாவுடைய கவர்னராக இருக்கிறாரு, அவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர், லல்லுவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர், அவர் தான் வரப்போகிறாருங்கிற மாதிரியான ஒரு செய்தி அடிபட்டிருக்கப்போ திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத விடமாக தமிழ்நாட்டை சேர்ந்த எஸ்பி ராதாகிருஷ்ணனை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படின்னா தமிழ்நாட்டை பாஜக குறிவைக்க ஆரம்பித்திருக்கிறதுங்கிறதான் உண்மை. அது இப்போதானே தெரியுது. இல்லை, முன்னாடியே இருக்கு, முன்னாடியிலேருந்தே அவங்க இல்லை சமீப காலமாக சொல்ல தொடர்ந்து பிரதமர் இங்கே வர்றதாக இருக்கட்டும். இப்போ பூத் கமிட்டியோடைய மாநாடு நடக்குது, அதற்கு இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் நேரம் வர்றார். அப்புறம் தனியாக ஒரு கவனத்தை தமிழ்நாட்டின் மீது அவர்கள் செலுத்த ஆரம்பித்திருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு செங்கோலை கொண்டு போய் இதில் வச்சிருக்கிறோம், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரை துணை குடியரசுத் தலைவர் ஆக்கி வச்சிருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு நெருக்கடி கொடுக்குறது. திமுகவுக்கு என்னன்னா எதிர்த்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழருக்கு எதிரான ஒரு கட்சியாக திமுக அப்படின்னு ஒரு பிரச்சாரத்திற்கு ஒரு அழுத்தத்திற்கு அவங்க ஆளாகுவாங்க. அப்போ திமுக தரப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா கூட்டணியோடு கலந்து பேசி நம்மளும் ஒரு தமிழரை வேட்பாளராக அறிவிச்சிட்டோம்னா இந்த பிரச்சனை நமக்கு வராது, இந்த விவாதம் வராதுங்கிற மாதிரியான பேச்சு திருச்சி சிவா, வைகோ போன்ற ஒரு பேரெல்லாம் அடிபடுது. யாரையோ ஒருத்தர் இன்னைக்கு தேர்ந்தெடுத்துருவாங்க. இது எல்லாமே ஒரு எதிர்ப்பை காட்டுவதற்காகத்தான் ஒழிய ஜெயிக்க முடியாது. அவர்களுக்கு 2 அவைகளையுமே ஃபுல் மெஜாரிட்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துருவாங்க. இந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை தேர்ந்தெடுத்தது ஆர்எஸ்எஸ்ஸா பிஜேபியா அப்படின்னா என்னுடைய பார்வையில் ஆர்எஸ்எஸ்னுடைய தீவிர ஆதரவாளர் தான் அவர். ஆர்எஸ்எஸ்னுடைய தொடர்பில் தான் இருக்கிறாரு. அதனால தான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு, கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்திருக்கிறாரு, பல்வேறு பொறுப்புகள் இருந்திருக்காரு. இப்போ மகாராஷ்டிராவினுடைய ஆளுநராக இருக்கிறார். இப்போ பாஜக விஸ் ஆர்எஸ்எஸ் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ஸின் கை தான் அங்கே எப்பயுமே ஓங்கி நிற்கும். ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணக்கூடியவர்கள் தான் அன்றைக்கி உச்சத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரதமர் முதற்கொண்டு அவர் உருவாக்கப்பட்டவர்கள் தான். அப்போ ஆர்எஸ்எஸ்ஸை மீறி அங்கே பெருசாக அங்கே வந்து எடுபட்டுறாது. ஆர்எஸ்எஸ்ஸை மீறி செய்ததின் விளைவு தான் சார் சொன்ன மாதிரி 60 தொகுதிகளை அவங்க இருந்தாங்க. அப்போ ஆர்எஸ்எஸ்ஸை மீறி அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. சிபி ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் முழுக்க ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தீவிரமான விசுவாசி. ஆர்எஸ்எஸ் தான் இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறதாக நான் நினைக்கிறேன். அப்படிங்கும்போது நேரடியாக மோடி விஸ் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீப காலமா இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். மகாராஷ்டிராவில் நேரடியாகவே போய் பார்க்குறாரு. ஆமாம், ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கே போய் பார்க்குறாரு. இதுவரை 11 வருடமாக போகாதவர் இப்போ போயிருக்கிறாரு அப்படின்னா அந்த சுமூகமான அவருக்குள்ள ஒரு இது ஏற்பட்டுருச்சு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் மீறி எங்கள் அரசியல் செய்ய முடியாதுங்கிறதா உண்மை. செய்தால் அங்கே என்ன ரிசல்ட் வருங்கிறதையும் பார்த்துட்டாங்க. அப்போ இந்த தேர்வு அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய தேர்வாக தான் இருக்கும். 2வது சிபி ராதாகிருஷ்ணனை போன்றவர்கள் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்துட்டு போய் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ ஜனாதிபதியாக இருக்கட்டும், துணை ஜனாதிபதியாக இருக்கட்டும், எல்லாம் இப்பொழுது அலங்கார பதவியாக மாறி ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ முர்முருவா வந்து பழங்குடி சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க, அவங்கள கொண்டு வந்து நாங்கள் ஒரு பதவியில் உட்கார வைக்கிறோம். நாங்கள் மணிப்பூர் பிரச்சனைக்கு அவங்க என்ன குரல் கொடுத்துருக்காங்க, என்ன நடந்திருக்கு? இப்போ தமிழ்நாட்டை வந்து சிபி ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கிறார், தமிழ்நாட்டிலேருந்து போகிறாரு. இப்போ அந்த தமிழ்நாட்டுக்கு பாஜகவினுடைய ஆதரவாளர், ஆர்எஸ்எஸ்ஸின் ஆதரவாளர் தான் அங்கே போகிறார். இப்போ ராஜ்யசபாவில் வந்து உங்களுக்கு ஒரு விவாதம் வருது, உதாரணத்துக்கு இந்த இருமொழி கொள்கை விவாதம் வருது. இவர் யார் பக்கம் நிற்பார்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களோட இருமொழி கொள்கை, இன்க்ளூடிங் அதிமுகவின் நிலைப்பாடும் இருமொழி கொள்கை. இவர் துணை குடியரசுத் தலைவராக போகிறார், சபையை நடத்துகிறாரு, இவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அவர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான், இந்துத்துவ பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்ப்பார். அப்போ தமிழ்நாட்டிலேருந்து இவர் தேர்ந்தெடுத்துட்டு போனாலுமே தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் கிடையாது. ஆனால் இதை வைத்து தேர்தல் நேரங்களில் திமுக கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கிறதுக்கு தான் இந்த இவரை வேட்பாளராக. ஒரு பக்கம் எந்த விதமான தாக்கமும் ஏற்படாது, இன்னொரு பக்கம் நெருக்கடியை கொடுக்க முடியும்ன்ற புள்ளி எங்கிருந்து கட்டமைக்கிறீங்க? திமுக கூட்டணிக்கு நெருக்கடி எந்த தாக்கம்னா இவரால் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் ஏற்பட்ட இதுல என்ன தாக்கம்? இன்னொன்று ஒரு விஷயம், இப்போ இந்தியா கூட்டணி சார்பாக யார் நிறுத்தப்பட்டாலும் வெற்றி வாய்ப்புன்றது இல்லை அப்படின்றப்போ அது எப்படி திமுக கூட்டணிக்கோ நெருக்கடியா உருவெடுக்கும்? இல்லை, நீங்க வந்து இப்போ நாங்கள் நேரடியாக ஒரு தமிழருக்கு நிற்கப்பாட்டுறதுக்கு ஆதரவு கேட்டோம், நீங்கள் கொடுக்கல. நீங்கள் இன்னொரு எதிர் வேட்பாளர் நிப்பாட்டிங்களா, ஒரு தமிழர் உள்ளே வர்றதுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்துக்கு தான் பயன்படும். இது பெருசாக தாக்கத்தை ஏற்படுது. எல்லாருக்குமே தெரியும் இதில் எதிர்த்து ஒரு வேட்பாளர் நிப்பாட்டினா ஜெயிக்க முடியாதுங்கிறது தெரியும். அப்போ நிப்பாட்டுவாங்கன்னா இவங்களும் அரசியல் பண்ணி தான். இவர்கள் ஒரு ஆயுதத்தை எடுக்கிறார்கள்,
அவர்கள் இன்னொரு ஆயுதத்தை அதே ஆயுதத்தை எடுக்கிறாங்க. அதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. தேர்தல் நேரங்களில் பிரச்சாரத்திற்கு தமிழ்நாட்டுக்கு திமுக அந்த மாதிரிலாம் பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு போடலாம், பட்டியல் போடலாம். நாங்கள் பார்த்தீங்களா தமிழர்களுடைய பெருமையை எங்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதுக்காக தான் தமிழ்நாட்டுக்கு இத்தனை கோடி ஒதுக்கி இருக்கிறோம், சான்ஸ்கிரிட்டுக்கு இத்தனை கோடி ஒதுக்கி இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த பட்டியெல்லாம் போட்டு அந்த தேர்தல் நேரங்களில் தமிழ்நாட்டில் பிரச்சாரத்திற்கு அவர்களுக்கு பயன்படுவதற்காக தான் இந்த பதவியை இவரை சூஸ் பண்ணியிருக்காங்களே ஒழிய இதில் எந்த தாக்கமும் ஏற்பட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ தாக்கம் ஏற்படாதுன்னு சொல்றீங்க. ஆனா சிபிஆர் வந்து மேற்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஏற்கனவே பாஜகவும் அதிமுகவும் ஒரே அணியில் இருக்கிறதுனால மேற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தவரை அங்கே துணை குடியரசுத் தலைவர் வரை கொண்டுட்டு வந்திருக்கிறோம் அப்படின்றது மூலமாக ஒட்டுமொத்தமாக மேற்கு தமிழ்நாட்டை ஏற்கனவே அதிமுக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறப்போ அங்கே மேலும் வலுப்பெறும் இல்லையா? இந்த தாக்கம் தென் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா? ஒரு நல்ல ஒரு தென் தமிழ்நாடு, அதாவது பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், நிர்வாகிகள், பெரும்பாலும் மாநில தலைவராக அண்ணாமலையாக இருக்கட்டும், இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகனாக இருக்கட்டும், இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய நம்ம சிபிஆராக இருக்கட்டும், எல்லாருமே அந்த கொங்கு பகுதியை சேர்ந்து. கொங்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் வட இந்தியர்களுடைய வாக்கு அங்கே அதிகமாக இருக்குது. அப்போ பாஜக ஆல்ரெடி அங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ அதை நோக்கி தான் பார்க்குறாங்க. இப்போ பாஜக அதிமுக கூட்டணியில் வட இந்தியருடைய வாக்கின் மூலமாக என்ன செய்ய முடியும்னு கேட்க, வட இந்திய வாக்கு பாஜக தானே எழுத போகுது. அது இங்கே மேற்கு தமிழ்நாட்டுக்குள்ள வராது இல்லை? வட இந்தியர்கள் இருந்தா என்ன இல்லைன்னு எலெக்ஷன்ல அதில் ரிஃப்ளெக்ட் வராது இல்லை? ரிஃப்ளெக்ட் வராமல் எப்படி வரப்போகுது? இல்லை, அவங்க இங்கே வாக்களிக்கிறாங்களா? வாக்களிக்கல இல்லை, தொடர்ந்து காலங்காலமாக இருக்கிறாங்களே. கோயம்புத்தூர், திருப்பூரில் பார்த்தது இல்லையா நீங்கள்? எவ்வளோ வட இந்தியர் இருக்காங்க, எவ்வளோ வட இந்திய வாக்காளர் இருக்கிறாங்க. இந்த முறை அதிகமாகுன்னு கூட ஒரு புள்ளிவரம் சொல்கிறாங்க. அப்படின்னு அதை குறி வைக்கிறாங்க. மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக ஓரளவுக்கு தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் வலுவாக இருக்குது. பாஜகவும் வலுவாக இருக்கிறப்ப அவங்களுடைய தொகுதி அதிகபட்சமாக மேற்கு மண்டலத்தில் சீட் வாங்கி நிற்பாங்க. இப்போ அதெல்லாம் இதுக்கு உங்களுக்கு அடிஷனலாக பயன்படும். அவ்வளோதான், எல்லாமே ஒரு அரசியல் கணக்கு தான். அப்போ 5 மாநில தேர்தலில் தமிழ்நாட்டை மட்டும் முன்னிலைப்படுத்தி தமிழ்நாட்டில் ஒருத்தர் தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தொடர்ந்து பிரதமர் வர்றாரு, உள்துறை அமைச்சர் வர்றாரு, தமிழ்நாட்டில் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாரு, தமிழ்நாட்டில் இன்னொரு கவர்னர் கூட போக போகிறாருங்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் அவங்க இது வரைக்கும் ஆளும் கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ இருந்ததில்லை. இல்லை, மறைமுகமாக பாஜக இதில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? இலகணேசன், அது மன்னிக்கணும், பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை கட்சியினுடைய தலைவராக உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்ற மூலமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதும், சிபிஆரை ஒன்றுட்டு வந்து நிறுத்துறது மூலமாக அது ஒரு சமூகத்தினுடைய வாக்கு வங்கிக்குள்ளே இருக்கும் அப்படின்றதும், அதே மாதிரி எல்முருகனை மத்திய இணையமைச்சராக மாற்றிருக்கிறோம், அதன் மூலமாக ஒரு அரசியலை கட்டமைக்கிறீங்க இல்லையா? கரெக்ட் தான், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். அதாவது ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாதி ரீதியான வாக்குகளை வாங்குவதற்காக பாஜக பிளான் பண்ணுறது. நீங்கள் சொல்கிறது தென்பகுதியில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனை குறிவைத்து அவர் சமூக வாக்குகளை அந்த பக்கம் அறுவடை பண்ணணும். இந்த பக்கம் ஆல்ரெடி கொங்கு பகுதியில் அதிமுக கொஞ்சம் வலுவாக இருக்குது, நம்மளுக்கும் இந்த பக்கம் வாக்கு வங்கிகள் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த பக்கம் இருக்கக்கூடிய வாக்குகளை பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் பகுதியில் இங்கே அன்புமணி ராமதாஸை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் அவர் அங்கே தான் இருக்கிறார், அவர் தான் பண்ண போகிறார். அப்படிங்கும்போது எல்லா பகுதியிலும் தங்களுடைய கட்டமைப்புகளை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு பாஜக எல்லா வழிகளையும் முயற்சி பண்ணுது. ஆனால் இதுதான் பாஜகவை நம்ம பார்க்கணும். இல்லை, அதுதான் அந்த புள்ளியில் தான் அப்போ பாஜகவினுடைய இந்த வியூகம் பெரிய தாக்கத்தை உருவாக்கும் இல்லையா? இல்லை, பெரிய தாக்கம் மற்ற மாவட்டங்களில் உருவாக்காது. நீங்கள் சொல்கிற அந்த மேற்கு மண்டலத்தில் ஆல்ரெடியே அவங்க ஓரளவுக்கு இதாக இருந்தால் கூட மற்ற மாவட்டங்களில் இது பெருசாக தாக்கத்தை உருவாக்காது. ஏன்னா நீங்கள் எல்லாமே மேற்கு மண்டலத்தை சேர்ந்தவர்களே போட்டிங்கன்னா மற்ற மாவட்டங்கள் எப்படி போடுவீங்க? இப்போ நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்து போட்டிங்கன்னா கூட நயினார் நாகேந்திரன் அந்த சமூகத்தின் முகமாக பார்க்க மாட்டாங்க. அதிமுக விஸ் ஓபிஎஸ் டிடிவிங்கிற அந்த உள்ளுக்குள்ளே அந்த ஒரு கிளாஸும் போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இவரை கொண்டு வர்றாங்க நயினார் நாகேந்திரனை. இப்போ நயினார் நாகேந்திரனால் ஒட்டுமொத்தமாக அந்த வாக்குகளை அறுவடை பண்ணிட முடியுமாங்கிறதெல்லாம் பெரிய கேள்விக்குறி. அப்போ அதை எல்லா பக்கமும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கான வேலையை தான் பண்ணுறாங்க. இப்போ கூடுதலாக இவரை கொண்டு வந்திருக்கு திமுக கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பது, ஒரு தமிழரை ஒரு துணை ஜனாதிபதியை ஆக்குவதற்கு திமுக எதிர்க்குது அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை கொடுக்கிறது. அது ஒன்று. ரெண்டாவது, மேற்கு மண்டலத்தினுடைய வாக்குகளை குறிவைத்து ரெண்டையும் கால்குலேட் பண்ணி தான் அவங்க நிற்கிறாங்க.